அப்பா, இதுல நீங்க கையெழுத்து. நோ நோ, இன்னைக்கு ஆபீஸ் வேலை எதுவுமே செய்ய மாட்டேன். குமார் கூட தான் இன்னைக்கு ஃபுல்லா காலத்தை கழிக்க போறேன். சஞ்சய் மறுபடியும் வந்துட்டா நிச்சயமா உன்னையும் எங்களையும் ராஜரத்னம் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவார். சுரேஷ், ஓ நிலைமை தான் ரொம்ப கஷ்டம். பத்மா, நீங்க எதிர்பார்க்குற சேலரி 10,000 rupees கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். தேங்க்யூ சார். சார் சார் என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? தண்ணி எடுங்க. சார் என்ன சார் பண்ணுது சார்? தண்ணி. இந்தாங்க சார். ஓகே சார். உட்காருங்க சார், உட்காருங்க. ஐயோ ஓகே ஓகே சார். நம்ம வேலைக்கு போலியே, ஆனா ஆத்துக்காரி வேலைக்கு போறாளே. ஊர் உலகம் என்ன பேசுங்கிற அந்த குற்ற உணர்ச்சி உங்க மனசுக்குள்ள கொந்தளிக்குது. அதான் அதான் வார்த்தைய இப்படி அனலா கொற்றேள். ஆமா, நீ பாக்குறது பெரிய கலெக்டர் உத்தியோகம், அதை பார்த்து நான் பொறாமப்படுறேன். ஏண்டி, நான் பார்க்காத வேலையாடி? ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் வேலை செய்யற ஒரு கம்பெனில ஜிஎம் போஸ்ட்ல இருந்து கட்டி காத்த வண்டி. அது சரி, கும்பகோணத்துல இடி இடிச்சு குத்தாலத்துல மழை பெஞ்சா என்ன பிரயோஜனம்? எப்பவோ சம்பாதிச்சா இப்ப சாப்பிட வழி இருக்கானா? இது பாருங்கண்ணா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏழ்மை வந்ததுன்னா பொறுப்பு வரணும். அதுக்கு பதிலா உங்களுக்கு பொறாம தான் வந்திருக்கு. அப்பா, இந்த ஃபைல்ல சில டாக்குமெண்ட்ஸ் இருக்கு, இதுல கொஞ்சம் சைன் பண்ணி கொடுத்துருங்க. அர்ஜென்ட்டா போகணும். சுரேஷ், இப்போ அதெல்லாம் சைன் பண்ற மூட்லயே இல்லப்பா. அப்பா, ரொம்ப அர்ஜென்ட்பா. ஐயோ, கொடுப்பா. ஐயா, குமார், நீ எங்கே வரமாட்டியோ நினைச்சப்பா. ஐ எம் வெரி வெரி ஹாப்பிப்பா. சுரேஷ், பாத்தியா இவன் என் குமார் எப்படி இருக்கிறான்? சஞ்சய் மாதிரியே இல்ல? ஆமாப்பா, அவன் மாதிரியே இருக்கான். என் கண்ண என்னாலேயே நம்ப முடியல. நான் இவர் பையன் இல்லைங்க, என் பேர் குமார். நான் வேற அவர் வேறன்னு டாக்டர் ஐயா சொல்லிட்டாரு. அவன் சொன்னா சொல்லிட்டு போட்டும். நீ என் மக சஞ்சய் தான், அதான் என்னுடைய ஆசை. அது எப்படி முடியுங்க? அவர் தான் இறந்துட்டாருங்க. இல்லப்பா, உன்னை பார்க்கும்போது அவன் செத்துருக்க மாட்டான், உன் உருவத்தில் இருக்கான். சார், நான் குமார் சார். சரி சரி குமார், உனக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் சொல்லு. ஐயா கேக்குறாருல, சொல்லுப்பா. காலைல பழைய சோறு பிடிக்கும். மத்தியானம் பாட்டி வேலை செய்கிற இடத்துலேருந்து மீந்து சோறுலாம் எடுத்துகிட்டு வருவாங்க, அதை சாப்பிடுவேன். அப்புறம் சாயங்காலம் ரோட்டு கடை டீ வாங்கி கொடுப்பாங்க, அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, இனிமே அதெல்லாம் வேண்டாப்பா. இனிமே அந்த பழைய சோறு, மீந்த சோறு அதெல்லாம் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இன்னிலிருந்து நீ ஏன் கூட தான் சாப்பிடணும். ஐயோ பாட்டி, சஞ்சய்க்கு கேரட் ஹல்வான்னா ரொம்ப பிடிக்கும். ஆப்பிள் பஜ்ஜின்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவான். அதெல்லாம் பண்ணி சீக்கிரம் கொண்டு வாங்க. அப்புறம் அந்த பாதம், முந்திரி, பிஸ்தா, திராட்சை அதெல்லாம் கூட போட்டு செஞ்சு கொடுவாங்க. நம்ம சஞ்சய்க்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். போங்க பாட்டி. சரியா? சீக்கிரம். ஐயா, நீங்க எவ்வளவு நல்லவரா இருக்கீங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா, ஆனா நான் பயந்துகிட்டே தான் இருந்தேன். என் கிட்ட உனக்கு என்னப்பா பயம்? ஐயா, அது மறுபடியும் என்னை பார்த்து மயக்கடிச்சிருங்களோன்னு பயந்துட்டேன். அது முதல் தடவை ஏற்பட்ட ஷாக். இப்போ உன்னை பார்க்கும்போது உடம்புல புது ரத்தம் ஓடுது. இனிமே எனக்கு ஒன்றும் ஆகாது. அப்பா, இதுல நீங்க கையெழுத்து. நோ நோ, இன்னைக்கு ஆஃபீஸ் வேலை எதுவுமே செய்ய மாட்டேன். குமார் கூட தான் இன்னைக்கு ஃபுல்லா காலத்தை கழிக்க போறேன்.
சஞ்சய் மறுபடியும் வந்துட்டா நிச்சயமா உன்னையும் எங்களையும் ராஜரத்னம் இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவார். சுரேஷ், ஓ நிலைமை தான் ரொம்ப கஷ்டம். அந்த ராஜரத்னத்தை நம்பி நீ உங்க அம்மாவையும் குடும்பத்தையும் பகைச்சிக்கிட்டு வந்துட்ட. கௌசி அந்த குமாரை பார்த்தா சஞ்சய் உருவத்தில் இருக்கிற அவனை பார்த்து பழைய நினைவுங்க வந்துட்டா கையில குழந்தை, மனசுல பூரா பாரம். என்ன ஆகும்? குமார் சஞ்சய் இல்லைன்னு தெரிஞ்சா கூட அவன் தான் தன்னோட வாரிசுன்னு சொல்லிடுவாரு. அப்புறம் என்ன ஆகும்? எதுனாலும் சமாளிக்க வேண்டியதா. காலையில பெருமாளுக்கு பூஜை பண்ணிட்டு வர சுகமே ஹலாதிதாம. மனசுல இருக்க பாரத்தெல்லாம் இறக்கி வச்ச மாதிரி இருக்கு. ஆமாப்பா, மனபாரத்தை பூஜை பண்ணி இறக்கி வச்சிட்டேன். இன்னும் குடும்ப பாரம் ஒண்ணு இருக்கே, அதை எப்பப்பா இறக்கி வைக்க போறேன்? நீ எதை பத்திமா சொல்ற? புரியலையாப்பா உங்களுக்கு? அவ சீதாவை பத்தி சொல்றப்பா. பொன் குழந்தை பிறந்தாத்துல பலமா இருக்கிறத விட பூந்தாத்துல தூணாட்டம் இருக்கணும்ப்பா. அதுதானேப்பா முக்கியம். சரிம்மா, இப்ப நீ என்ன சொல்ல வர? சீதாவை முதல்ல கல்யாணம் பண்ணி நம்ம ஆத்த விட்டு பூந்தாத்துக்கு அனுப்புங்கன்னு சொல்றேன்ப்பா. ஆமாப்பா, எனக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் சீதா பாஸ்கர் கல்யாணத்தை தள்ளி போட்டேள். இப்பதான் எனக்கு கோகுல் நல்லபடியா பிறந்துட்டானே, இன்னும் எதுக்குப்பா இவ கல்யாணத்தை தள்ளி போடுறேள்? அதுதான் நானும் சொல்லணும்னு நினைச்சேன்ப்பா. நம்மள பொறுத்த வரைக்கும் தான் சீதா கடைக்குட்டி. அவ ரொம்ப சின்ன பொண்ணாவே இருக்கா. ஆனா அக்கம் பக்கத்துல இருக்கிறவெல்லாம் உன் தங்க சீதாக்கு எப்போ கல்யாணம் பண்ண போற, எப்ப கல்யாண சாப்பாடு போட போறன்னு கேட்டுட்டே இருக்காப்பா. சுரேஷ் கிட்ட சொல்லி மாப்பிள்ள கிட்ட பேச சொல்ல வேண்டியதுதானம்மா. அவரை பத்தி கவலைப்படாதீங்கப்பா. சீதா பாஸ்கர் கல்யாணம்னா அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவரே முன்ன நின்னு நடத்தி வைப்பாரு. அவர் வந்தா நானும் இந்த விஷயமா பேசுறேன். அப்புறம் என்னப்பா, நீங்க முதல்ல போய் ராஜரத்ன மாமா கிட்ட இத பத்தி பேசிட்டு வந்துருங்கோ. அம்மா, நான் தனியா போய் பேசுறேன் நன்னா இருக்காதுமா. பேச போறது நல்ல விஷயம். அதனால நீயும் வாயம்மா, சரி, சேர்ந்தே போய் பேசிடலாம். கண்டிப்பா இப்ப பேசிட்டு வந்துடலாம்ப்பா. அந்த பத்மான்ற கேண்டிடேட்டை உள்ள வர சொல்லுங்க. ஓகே, நான் அப்புறமா பேசுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காருங்க. பரவாயில்ல சார். நோ ஃபார்மாலிட்டிஸ், உட்காருங்க. தேங்க்யூ சார். இந்தாங்க சார் என்னோட பத்மா சர்டிபிகேட். மேடம். என்ன சார், என்ன போய் மேடம்னு சொல்றீங்க? என்ன பத்மானி கூப்பிடுங்க ப்ளீஸ். பொதுவா நான் எல்லா லேடிஸுக்கும் ரொம்ப மரியாதை கொடுக்குறேன். பரவாயில்ல, ஆனா உங்களை மட்டும் நான் பத்மானே கூப்பிடுறேன். பத்மா, நான் இந்த ஆபீஸ்ல சேர்மனா ஜாயின் பண்ணதுல இருந்து இங்க வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்றதா இருந்தா நான் ஒரு பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுவேன். என்ன பிரின்சிபல் சார்? வேலைக்கு வர கேண்டிடேட்ஸை கேள்வி கேட்கறது, அவங்க அறிவு சோதனை பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட அனாவசியமா கேள்வி கேட்கறது, அது மட்டும் இல்லாம மேதாவித்தனமா நடக்கிறது கூட எனக்கு பிடிக்காது. உங்க அப்ரோச் ரொம்ப வித்தியாசமா இருக்கு சார். அது மட்டும் இல்ல, உங்களோட அறிவு அனுபவம் எல்லாத்தையும் உங்க அப்ளிகேஷனை நான் ஃபுல்லா பார்த்தேன். எல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வேலைக்காக 23 அப்ளிகேஷன் வந்திருக்கு. ஆனா எல்லா அப்ளிகேஷனும் பார்த்தேன், உங்களோட அப்ளிகேஷன் தான் என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். உங்களை மாதிரி ஒரு நல்ல திறமைசாலியை வேலைக்கு சேர்க்கறதுக்கு நான் தான் ரொம்ப சந்தோஷப்படணும். அப்படின்னா யூ ஆர் அப்பாயிண்டட். ரொம்ப நன்றி சார். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பத்மா, நீங்க எதிர்பார்க்கிற சேலரி 10,000 rupees கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். தேங்க்யூ சார். சார் சார் என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? என்னாச்சு சார்? தண்ணி எடுங்க சார். என்ன சார் பண்ணுது சார்? தண்ணி. இந்தாங்க சார். ஓகே சார், உட்காருங்க சார், உட்காருங்க. ஐயோ ஓகே ஓகே சார். என்ன சார், உங்களுக்கு என்ன சார் ஆச்சு? லோ சுகர் ஆச்சுன்னா இந்த மாதிரி எனக்கு கிரீனஸ் வரும்.
பட் அதுவும் ஒரு விதத்துல சந்தோஷமா தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சார் சொல்றீங்க? எனிவே உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்காக நான் இந்த சாக்லேட் சாப்பிட்றேன் பாருங்க, அந்த ஒரு சந்தோஷம். இருந்தாலும் நீங்க பண்ண ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன சார் இது தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு? பரவாயில்ல, உங்களை மாதிரி ஒரு பிரதருக்கு சிஸ்டர் செய்யற மாதிரி. நிச்சயமா இந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற எல்லாருமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். அப்போ சார் நான் வேலையில எப்போ ஜாயின் பண்ணலாம்? நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. போகும்போது உங்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு போயிடுங்க. சரி ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். என் சர்டிஃபிகேட். இந்தாங்க. தேங்க்யூ சார். Okay. தேங்க்யூ. அப்பா ம். ஜூஸ் ஏதாவது குடிக்கிறீங்களா? ஒன்றும் வேண்டாம்மா. ஜூஸ் சாப்பிட்டா பசிக்காது, அப்புறம் சாப்பிட முடியாது. சரியா 1 மணிக்கு சாப்பிடணும்னு சொல்லி கோபால் கண்டிஷன் போட்டு விட்டான். ம். கௌசி அண்ணி மட்டும் இந்நேரம் வீட்டுல இருந்திருந்தாங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வேலைக்கு என்ன சாப்பிடணுமோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. எங்க நான் வேற ஆபீஸ் வெளியே அலைஞ்சிட்டு இருக்கேன். உங்களை கவனிக்கிறதுக்கு இந்த வீட்டுல சரியான ஆளே யாருமே இல்லப்பா. இன்னும் கொஞ்ச நாள் தானம்மா, அப்புறம் கௌசி குழந்தை தூக்கிட்டு இங்கே தானே வரப்போறா. ம். ஆமா, பாஸ்கர் ஆஃபீஸில் தான் இருக்கிறான். ஆமாப்பா, ஆபீஸ்ல இருந்து வரல. ஏன் கேக்குறீங்க? காலையில அவன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலான்னு இருந்தேன். என்ன விஷயம்ப்பா? அவன் கல்யாணத்தை பத்தி தான். உள்ள வரலாங்களா சம்பந்தி? வாங்க வாங்க சம்பந்தி, வாங்க 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 வாங்க. வாங்க. ஆமா விஷ்ணுவி. நல்லா இருக்கேன் நித்யா. சம்பந்தி இதை வாங்கிக்கங்க. இது எப்படிமா உட்காருங்க. அப்புறம் என் பேரை எப்படி இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கா. ஆமா, உங்க உடம்பு எப்படி இருக்கு? ஏதோ இருக்கு. மனசுக்குள்ள 1000 பிரச்சனைகள். என்ன பண்றது? மண்டை இருக்கிற வரைக்கும் சளி இருக்கதானே செய்யும். ஆமா, ஏதோ நல்ல விஷயமா பேச வந்தீங்க போல் இருக்கு. சீதாவை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாங்க எங்க ஆத்துலயே வச்சுட்டு இருக்க முடியும்? அவளுக்கும் சீக்கிரமா கல்யாணத்தை பண்ணி உங்க ஆத்துக்கு அனுப்பி வைக்கலாம் தான் நாங்க எல்லாரும் விரும்புறோம். சம்பந்தி, சீதா பாஸ்கர் கல்யாணத்தை கௌசிக்கு குழந்தை பிறந்த பிறகு வச்சுக்கலாமேன்னு முடிவு பண்ணது தானே. அதுவும் நல்லபடியா முடிஞ்சிருது. இப்போ நீங்க சரின்னு சொன்னா முன்னமே பேசி வச்ச மாதிரி அவ கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன சொல்றேன்? இதேதான் தெய்வ சங்கல்பம்னு சொல்றாங்களா? நீங்க எதை பத்தி சொல்றேன்? பாஸ்கர் சீதா கல்யாணத்தை பத்தி தான் இப்பதான் நித்யா கிட்ட இதை பத்தி சொல்லிட்டு இருந்தேன். நல்ல விஷயம் நடக்கணும் போது எல்லாருமே அதை பத்தி தான் பேசிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா பாஸ்கர் சீதா கல்யாணம் கூடி வருதுன்னு நினைக்கிறேன். முடிவான விஷயம் தானே, அது எதுக்கு தள்ளி போடணும்? கூடிய சீக்கிரமே நல்ல நாளா பார்த்து நானே தடபுடலாம் நடத்துறேன். எதுக்கும் பாஸ்கர் மாப்பிள்ளைய ஒரு வார்த்தை கேட்டுட்டா நல்லது இல்லையா? எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசணும்? அவன் தானே சீதாவை சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்டவன். நீங்க சொல்லி தான் கல்யாணம் தள்ளி வச்சோம். இப்போ தள்ளி வச்ச கல்யாணம் நடக்க போகுதுன்னு அவன்கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவான். அதுக்கு இல்லைங்க, அவருக்கு நாங்க கொடுக்க வேண்டிய மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதனால நாங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு. தேவையே இல்லை. பாஸ்கர் என் பையன் மாதிரி. என் வார்த்தைக்கு ஒரு வார்த்தை மறு வார்த்தை பேச மாட்டான். நிச்சயமாப்பா, அண்ணனுக்கு உங்க வாக்கு தான் வேத வாக்கு. நீங்க மனமடையில எந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்றீங்களோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவாரு. பட்ரையா, நான் பாஸ்கர் கிட்ட பேசிக்கிறேன். உங்களுக்கு அந்த கவலையே வேண்டாம். சீதா என் வீட்டுக்கு கூடிய சீக்கிரம் மருமகளா வரணும். அதுதான் என்னுடைய ஆசை. ரொம்ப சந்தோஷங்க. இந்த கல்யாணமாவது ஏன் இஷ்டப்படி அமக்களமா நடக்கட்டும். கண்டிப்பா நடக்கும். அப்போ நாங்க கிளம்புறோம் சம்பந்தி. சரி, வரேம்மா. வரோம் அம்மா. வரோம் போயிட்டு நித்யா. வாங்க. வரேன்.
என்னண்ணா தூங்கிட்டேலா இல்ல தூங்குற மாதிரி நடிக்கிறேளா? நடிக்கிறது, டான்ஸ் ஆடுறது இதெல்லாம் உனக்கு கைவந்த கலை. நேக்கு நடிக்க தெரியாதுமா. சந்தடி சாக்குல என்ன டான்ஸ் ஆடுறவனு குத்தி காமிக்கிறேன். ம்? பரவாயில்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதுக்குன்னு ஜோஷியரை கூப்பிட்டு 4 நட்சத்திரமா பார்க்க முடியும்? என்ன முக்கியமான விஷயம்? சீக்கிரம் சொல்லு. அது ஒண்ணும் இல்லைண்ணா, இன்னைக்கு நான் ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போனேன். அந்த கம்பெனில சரி, அதுக்கு நான் என்ன செய்யணுங்கிற? என்னன்னா, நான் ஒரு வேலைக்கு போறேன். அது என்ன வேலை, என்ன கம்பெனி, என்ன சம்பளம் எதுவுமே கேட்க மாட்டேலா? ஏண்டி, இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம். நீ எங்க வேணா போ, எவ்வளவு வேணா சம்பாதி. நேக்கு என்ன வந்துச்சு? என்னண்ணா இப்படி விட்டேத்தியா பேசுறேன்? வேலைக்கு போகணும்னு நேக்கு மட்டும் ஆசையா என்ன? நான் படிச்ச படிப்பு வீணா போறது. இப்ப நீங்களே சொல்லுங்க, ஆத்து புருஷா வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்தா பொம்மநாட்டிகள் வேலைக்கு போகணும்னு என்ன தலை இழுத்தா? ஆத்து புருஷாள்ல ரங்கா குழந்தை, அவனால வேலைக்கு போக முடியுமா? அப்பாவுக்கு வயசாயிடுது. மிச்சம் இருக்கிறது நீங்க மட்டும் தானே. உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்கிறது. நான் என்னென்ன பண்றது? ஊர் கூடி இழுத்தா தானே தேர் நகரும். அப்போ நான் வெட்டியா இந்த ஆத்துல உட்காந்து தண்டம் கொட்டிட்டு இருக்கேன்னு என்ன குத்தி காட்டுறல? ஓ, நான் ஒண்ணு சொன்னா நீங்க வேற மாதிரி அர்த்தம் எடுத்துக்கிறீங்களே. உங்களுக்கு தோதா வேலை கிடைக்க மாட்டேங்குதுன்னு நான் ஆதங்கம் படுறேனா? அத போய் நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்களே. ஏண்டி, நான் என்ன மாங்கா மாடேனா? 2 + 2 4 தான், 3 + 1 4 தான். எப்படி சொன்னா என்னடி? நான் முழு முயற்சியா வேலைக்கு ட்ரை பண்ணலன்னு நீ சொல்ல வர? ஷோ, என்னண்ணா நீங்க? ஏண்டினா தோண்டினு எடக்க முடக்க பேசுறேன். யாராவது ஒருத்தர் குடும்பத்துக்கு உழைச்சி கொண்டு வந்து போட்டா தானே குடும்பம் நடக்கும். அதத்தானே நான் சொல்ல வரேன். அத போய் நீங்க தப்பா எடுத்துக்கிறீங்களே. அதை தாண்டி நானும் சொல்றேன், நீங்க வேலை செய்யல, அதுக்கான முயற்சி கூட பண்ணல, அதனாலதான் நான் வேலைக்கு போறேன், டான்ஸ் கிளாஸ் எடுக்கிறேன், இப்படி 4 விதத்திலயும் நான் சம்பாதிக்கிறேன். நீ வேலை வெட்டி பார்க்காதவன், கையால் ஆகாதவன், 4 காசு சம்பாதிக்க துப்பு இல்லாதவன், இப்படி எல்லாம் நீ என்ன சொல்ல வர இல்ல? புரியுது, நேக்கு நன்னாவே புரியுது. என்னண்ணா நீங்க? நான் ஏதோ வாய் வார்த்தை ஏதாவது சொன்னா அதை நீங்க பெருசா எடுத்துட்டு என்னென்னமோ சொல்றேன். நான் நான் இப்படியெல்லாம் உள்ள மனசுல வச்சுட்டெல்லாம் பேச மாட்டேன்னா. பேசுடி, பேசு, என்ன வேணா பேசு. ஏன்னா இப்போ ஆத்துல நீ சம்பாதிச்சு நான் சாப்பிடுறேன் இல்லையா, அந்த திமிரு தான் உன்னை இப்படியெல்லாம் பேச வைக்குது. அது மட்டுமா, ஆத்துல உன்னால என் பேரு கெட்டு போச்சு. 10 பைசாக்கு கூட என்ன மதிக்கிறது கிடையாது. நான் இப்ப செல்லா காசரி இந்த ஆத்துல. அப்படி ஆயிடுச்சு என் நிலைமை. உன்னை பத்மா பத்மான்னு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறா. என் அம்மாவும் அப்பாவும் ஆடுறா. நீ இப்ப பரமசிவன் கழுத்துல இருக்கிற பாம்புடி. கண்டிப்பா கருடா சௌக்கியமான்னு கேட்கதான் செய்வ. பேசு, நோக்கி என்னென்ன பேச தோன்றதோ அத்தனையும் பேசு. இப்ப நான் என்ன சொல்லிட்டேனே இந்த குதி குதிக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் நீங்களா பேசலனா நீக்கு புரிஞ்சு போயிடுதுனா. உங்க மனசுல கெட்ட எண்ணம் புகுந்துடுத்து. குத்தம் உள்ள நெஞ்சு இல்லையா, அதான் குறுகுறுங்கிறது. நம்ம வேலைக்கு போலியே, ஆனா ஆத்துக்காரி வேலைக்கு போறாளே. ஊர் உலகம் என்ன பேசுங்கிற அந்த குற்ற உணர்ச்சி உங்க மனசுக்குள்ள கொந்தளிக்குது. அதான் வார்த்தைய இப்படி அனலா கொற்றேள். ஆமா, நீ பாக்குறது பெரிய கலெக்டர் உத்தியோகம், அதை பார்த்து நான் பொறாமப்படுறேன். ஏண்டி, நான் பார்க்காத வேலையாடி? ஆயிரக்கணக்கான ஒர்க்கர்ஸ் வேலை செய்யற ஒரு கம்பெனில GM போஸ்ட்ல இருந்து கட்டி காத்த வண்டி. அது சரி, கும்பகோணத்துல இடி இடிச்சு குத்தாலத்துல மழை பெஞ்சா என்ன பிரயோஜனம்?
எப்பவோ சம்பாதிச்சான், இப்ப சாப்பிட வழி இருக்கானா? இது பாருங்கண்ணா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏழ்மை வந்ததுன்னா பொறுப்பு வரணும். அதுக்கு பதிலா உங்களுக்கு பொறாம தான் வந்திருக்கு. அது நல்லது இல்லைண்ணா. வேண்டாம் பத்மா, நீ லிமிட்டுக்கு மீறி ஓவரா பேசுற. என் தன்மானத்தையும் ரொம்ப குத்துற. என்ன பெரிய தன்மானம்? தன்மானமா தன்மானம்? உண்மையை சொன்னா உங்களுக்கு ஏன் பொத்துண்டு வருது? உங்களுக்கு பொறாம தானா? என்னடா, பொண்டாட்டி இருக்காளே, புள்ள இருக்கானே, அம்மா அப்பா இருக்காளே, ஒரு குடும்பம் இருக்கே. அவன் 3 வேளை சாப்பிடலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு வேளை சாப்பிடணுங்கிற அந்த நினைப்பு இருக்கா?